குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஜீரோ கார்பன் உமிழ்வு இலக்கை அடையும் நோக்குடன் பல திட்டங்களை இந்திய ரயில்வே செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு நடவடிக்கையாக ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில்களை அறிமுகம் செய்ய உள்ளது. சீனா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன் ஆகிய நாடுகளை தொடர்ந்து ஹைட்ரஜன் ரயிலை இயக்கும் 5வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறுகிறது. முதல் ரயிலின் சோதனை ஓட்டம் இந்த ஆண்டு டிசம்பரில் டெல்லிக்கு அருகில் ஹரியானாவின் ஜின் சோனிபட் இடையே 89 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்கப்பட உள்ளது. இந்தியாவில் பாரம்பரிய மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள வழித்தடங்களில் 35 ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிடேஜ் என பெயரிடப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் எரிபொருளை கொண்டு இயங்கும் ரயில்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதில்லை. மின்சாரத்தை சேமிக்கும் HOG தொழில்நுட்பம் மற்றும் LED விளக்குகளுடன் ஹைட்ரஜன் ரயில்கள் இயங்கும். ஹைட்ரஜன் ரயில்களை இயக்க ரயில் நிலையங்களில் சோலார் ஆலைகள் நிறுவப்படுகிறது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 ஹைட்ரஜன் ரயில்களுக்கு 28,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயிலை இயக்க வசதியாக பாரம்பரிய வழித்தடங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த தனியாக 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயிலுக்கான மாதிரி பெட்டிகள் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது. ஹைட்ரஜன் ரயில் தொடர்பான பணிகளை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரடியாக கவனித்து வருகிறார்.